வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொலை குற்றவாளிகளுக்கு துணை போகாதே, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும், மட்டக்களப்பில் போராட்டம். ஆசிரியர் இடமாற்றத்தில் முறைகேடு, வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு முன்பாக போராட்டம். சனிக்கிழமைகளில் வைத்தியர்களுக்கு விடுமுறை, விடுக்கப்பட்ட கோரிக்கை. QR மோசடி தொடர்பில் 1000க்கு மேற்பட்ட முறைப்பாடுகள். திருடப்பட்ட நகைகளை விற்று சொகுசு வாழ்க்கை, மட்டக்களப்பில் சிக்கியவர்களின் அதிர்ச்சி வாக்குமூலம். உலக சந்தையில் மீண்டும் உயர்ந்தது மசகு எண்ணெயின் விலை. வேட்டை துப்பாக்கி வெடித்ததில் குடும்பஸ்தர் பலி. தென்னிலங்கையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பலி. அமெரிக்காவின் F-18 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான். பங்களாதேஷில் ஆற்றில் கவிழ்ந்த பேருந்து, அதிகரிக்கும் பலியின் எண்ணிக்கை. நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் நிக்கோலஸ் மதுரோ, சூடு பிடித்த வழக்கு விசாரணை. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பேரிடி, போரில் களமிறங்கும் புதிய தரப்பு, ஈரான் அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்திய ஈரானின் கடற்படை தளபதி வீழ்த்தப்பட்டார். தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் இடம்பெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்தணிகள் வரும் முன்னிலையாக கூடாது என்பதை வலியுறுத்தியும் குறித்த சம்பவத்திற்கு நீதியை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தியும் இன்று கொக்கட்டிச்சோலை நகரில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் இளையதம்பி கிரீஷ்குமாரன் தலைமையில் மண்முனை தென்மேற்கு பிரதேச முச்சக்கர வண்டியின் உரிமையாளர் நலன்புரி கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதியில் கிணற்றிலிருந்து பெண்ணொருவரும் இன்னொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த பாரிய கொள்ளை சம்பவமும் அத்துடன் தொடர்புடையதான கொலை விடயமும் கண்டுபிடிக்கப்பட்ட பிரதான சந்தேக நபர்கள் 3 அடங்கிய 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்களின் பிரதான சந்தேக நபர்கள் 3வரையும் 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிப்பதற்கு மற்ற இருவருக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர்களின் வருடாந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதில் நிலவும் நிர்வாக குறைபாடுகளை சீர் செய்வது தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சினைகளை முன்வைத்து ஆசிரியர் சங்கம் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இந்த போராட்டமானது இன்றைய தினம் வடமாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் இடம்பெற்றது. மாகாண கல்வி திணைக்களம் பரிசீலனை செய்யாமல் மீண்டும் ஒரே ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த நிலையில் ஆசிரியர்கள் பலர் கூடியிருந்து சில பதாதைகளை தாங்கியவாறு இவ்வாறு கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நெருக்கடி நிலை காரணமாக சனிக்கிழமைகளை வைத்தியர்களுக்கான உத்தியபூர்வ விடுமுறை தினமாக அறிவிக்குமாறு வைத்திய நிபுணர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் அதீத விலை உயர்வு காரணமாக சுகாதாரத்துறையினர் கடும் பாதிப்புக்குள்ளாகிய நிலையில் இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்த சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் பின்வரும் விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. வெளிமாவட்ட வைத்தியசாலைகளில் பணியாற்றும் வைத்திய நிபுணர்கள் ஒரு நாளைக்கு பலமுறை நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வால் அவர்களின் போக்குவரத்து செலவுகள் கட்டுப்படியாகாத நிலையை எட்டியுள்ளன. தற்போதைய சூழலில் சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கு வாராந்த வேலை நாட்களை மீளமைத்து சனிக்கிழமையை விடுமுறை தினமாக அறிவிப்பது அவசியமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய அரசு துறை ஊழியர்களுக்கு எரிபொருள் விலை உயர்வுக்கு ஏற்ப கொடுப்பனவுகள் வழங்கப்படும் போதிலும் வைத்திய நிபுணர்களுக்கு போக்குவரத்து செலவுகளுக்காக போதுமான இழப்பீடுகள் வழங்கப்படுவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நிலவும் நெருக்கடி சூழலின் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் சிக்கலின் மத்தியில் மற்றவர்களின் QR குறியீடுகளை பயன்படுத்தி எரிபொருள் பெறும் மோசடி நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலான முறைப்பாடுகள் குறித்து காவல்துறையுடன் இணைந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால சுட்டிக்காட்டினார். மேலும் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அவர் குறிப்பாக இது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெறப்பட்ட முறைப்பாடுகளில் 150க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் மேலதிக நடவடிக்கைக்காக காவல்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை ஏற்கனவே பலரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் பெண்களை ஏமாற்றி கடத்தி கொலை செய்தமை தொடர்பில் கைதான சந்தேக நபர்களிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மாதாந்த தவணை கட்டண அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன.
அந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான முற்படத்தை திருடப்பட்ட நகைகளை விற்பனை செய்து செலுத்தியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுமார் 19 பவுன் தங்க நகைகளை சந்தேக நபர்கள் திருடி அதை சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முதல் கட்டமாக நகைகளை அடகு வைத்த பின்னர் அவற்றை மீட்டு விற்பனை செய்துள்ளதாக சந்தேக நபர்கள் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் நகையக உரிமையாளர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாரடைந்த கிணறொன்றிலிருந்து உயிருடன் யுவதியொருவர் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து பல மர்மங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கிணற்றிலிருந்து உருக்குலைந்த நிலையில் மற்றொரு பெண்ணின் உடலமும் மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் நேற்றைய தினம் ஒப்பிடுகையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை 91.39 அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்துள்ளது. இது 1% உயர்வாகும். ஒரு பீப்பாய் பிரெண்ட்ஸ் வகை எண்ணெய் விலை 103.3 அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்துள்ளதோடு இது 1.10% உயர்வாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈராக் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்துவதற்கெடுத்த தீர்மானத்தை அடுத்து மசகு எண்ணெய் விலை குறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் நவகத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலகந்தவெவ பகுதியில் வயல் நிலம் ஒன்றில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட வேட்டை துப்பாக்கி ஒன்று வெடித்ததில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பலகந்தவெவ நவகத்தேகம பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை மாலை வீட்டிலிருந்து வெளியேறியவர் வயல்வெளியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காய் பொருத்தப்பட்ட துப்பாக்கி பொறியில் சிக்கி படுகாயமடைந்திருந்தார். படுகாயமுற்றவர் உடனடியாக நவகத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஆரம்படுவ வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கம்பகா கேகாலை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் தாயும் மகனும் உயிரிழந்ததாக அத்தனகல காவல்துறையினர் தெரிவித்தனர். உரப்பொலவிலிருந்து ருவன்வெல நோக்கி சென்று கொண்ட முச்சக்கர வண்டி எதிரே வந்த லொரியுடன் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றது. இவ்வாறு காவல்துறை தெரிவித்தது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் சபுகஸ்தென்ன நிக்கஹேட்டி கந்த பகுதியைச் சேர்ந்த 30 பேருடைய விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டியின் ஓட்டுநரும் ஒகரவத்த ஹெவகே திலீன மதுஷன் அபியரத்ன மற்றும் 58 வயதான அவரின் தாயார் நப்பையிலக்கே சுமித்ரா ரத்னாவதி என்றும் காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகளுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஒரு அமெரிக்க F-18 ரக போர் விமானத்தை வெற்றிகரமாக தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் நடுவானில் பாலிஸ்டிக் ஏவுகணை போன்ற ஒன்றால் தாக்கப்பட்ட பின் ஒரு போர் விமானம் உயரத்தை இழப்பதற்கு காட்டுவதாக கூறப்படும் காணொலி ஒன்றையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரான் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸல பதிவில் அந்த காணொலியை பதிவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் போக்குவரத்து படகில் ஏற முயன்ற போது பேருந்தொன்று ஆற்றில் கவிழ்ந்து குறைந்தது 18 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் காணாமல் போயுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்ற நிலையில் இந்த பயங்கர விபத்தில் இதுவரை 18 உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து நதிக்குள் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேருந்தில் குறைந்தது 40 பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. மீட்கப்பட்ட 18 உடல்களில் 10 பெண்கள், 4 ஆண்கள், 2 குழந்தைகள் அடங்குவதாக அந்நாட்டின் தீயணைப்பு மற்றும் சிவில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தம்மீது சுமத்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளை நீக்க கோரி இன்றைய தினம் நியூயார்க் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலையாகியுள்ளார். மேலும் கடந்த ஜனவரி மாதத்தில் அமெரிக்க இராணுவத்தால் கைது செய்யப்பட்ட அவர் மற்றும் அவரின் மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோருக்கு எதிரான வழக்கு தற்போது தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது. அவர்களுக்கு சர்வதேச அளவிலான போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மதுரோவின் சட்ட செலவுகளை செலுத்துவதற்காக வெனிசுலா அரச நிதியை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த நிதி முடக்கம் மதுரோவின் அரசியலமைப்பு உரிமைகளை மீறும் நடவடிக்கையாகும் என அவரின் சட்டத்தண்ணி வாதிடுகிறார். இதனால் வழக்கை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் ஆதரவு பெற்ற ஜேமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிர்த்து நடைபெறும் போரில் இணைவதற்கு தயாராக உள்ளதாக ஈரானிய அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நம்பகமான தகவல் வட்டாரம் ஒன்றை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியானது. ஹவுதி என அழைக்கப்படும் ஏமனின் அன்சாருல்லா இயக்கம் பாப் அல் மண்டாப் நீரிணைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் அது எளிதான பணியாக இருக்கும் என்றும் மேற்படி செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலிரெசா டங்சரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் குறித்த தகவல் தொடர்பில் ஈரானிய தரப்பிலிருந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக தங்கள் தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து டங்சரி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவும் தீவிரமாகவும் வெளிப்படுத்தி வந்த ஒருவராக காணப்படுகின்றார். அத்துடன் கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை ஏறக்குறைய முழுமையாக தடுப்பதற்கு பின்னால் அவர் ஒரு முக்கிய நபராக இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.